ஒரு கடுமையான தேர்தல் பிரச்சாரத்துக்கு மத்தியிலும் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி ஒரு விரிவான பேட்டியை தந்ததுக்கு நன்றி. கடும் விமர்சனங்களை எதிர்கொள்கிறீங்க. உங்கள் அரசை பினாமி அரசு, டெல்லியால் இயக்கப்படுகிற அரசு, இப்படிலாம் கடும் விமர்சனங்கள் வருது. அந்த விமர்சனங்களுக்கு உங்களோட பதில் சார்? விமர்சனத்தை பற்றி அரசியல் கவலைப்பட்டால் எதுவுமே நிறைவேற்றப்பட முடியாது. வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த விமர்சனத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது நாங்களோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தள்ளப்படவில்லை. இதுவரைக்கும் பாரத பிரதமரோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியோ எந்த நிற்பதும் செய்யவில்லை. இது உண்மை. வேண்டுமென்றே எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு இதயம் புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு எப்படியாவது இந்த இயக்கத்தை மீது பழி சுமத்த வேண்டும், இந்த அரசு மீது பழி சுமத்த வேண்டும், அப்படி என்ற ஒரு தவறான நோக்கத்தோடு, கெட்ட நோக்கத்தோடு இப்படிப்பட்ட கருவியை பயன்படுத்தி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். எங்களை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றத்தில் முத்தலாக் சட்டம் வந்தது. அதை கூட எங்களுடைய நாடாளுமன்ற எங்களுடைய கொள்கையின் அடிப்படையில் எங்களுடைய கருத்துக்களை பதிவு வைத்தார். அதே போல் நாடாளுமன்ற மேலவையில் முத்தலாக் சட்டம் நிறைவேற்ற தீர்மானம் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது கூட சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் பக்கபலமாக இருப்பது என்பதை நாங்கள் எடுத்து காட்டினோம். எங்களுடைய ஆதரவை கோரினார்கள். சிறுபான்மை மக்கள் பாதிக்கக்கூடிய அந்த பாதிப்புக்கு நாங்கள் துணை நிற்க மாட்டோம் என்று கருதி எங்களுடைய மேலை உறுப்பினர்கள் அதை நிராகரித்தார்கள். ஆக சிறுபான்மை மக்களுக்கு அம்மாவுடைய அரசு பாதுகாப்பாக இருப்பது என்பதை அந்த தீர்மானத்தை ஆதரிக்காத காரணத்தினாலே அந்த தீர்மானம் பாராளுமன்ற மேலவையிலே நிறைவேற்றப்பட முடியலை. ஆக இதையெல்லாம் வேண்டும் என்று திட்டமிட்டு எதிர்க்கட்சிகள் எங்கள் மீது வீண் பழி சுமத்தப்பட்டு வருகிறார்கள். இதில் எந்தவித உண்மையும் கிடையாது. அவர்களுக்கு வேறு வழி கிடையாது. இந்த அரசு மீது எந்த குறையும் சொல்வதற்கு உண்டான வழியில் எதுவுமே தென்படவில்லை. ஆகவே அந்த அளவுக்கு சிறப்பான நிர்வாக திறமை மிக்க அரசாக நம்முடைய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்தியாவிலேயே சட்டம் ஒழுங்கு பேணி காப்பதிலே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கின்றது. எல்லா துறைகளிலுமே மத்திய அரசுடைய விருதுகளை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கின்ற பொழுது இந்தியாவுடைய பத்திரிகை இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலம் சர்வே செய்து கணக்கிட்டு தமிழ்நாட்டில் தான் சிறந்த சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கின்றது விருதையும் எங்களுக்கு வழங்கினார்கள். அது உங்களுக்கு தெரியும். அதே போல் எல்லா துறையிலும் சிறந்த முறையிலே நிர்வாகம் செயல்பட்டு கொடுக்கின்ற விருதையும் எங்களுக்கு வழங்கினார்கள். ஆக தமிழ்நாட்டுடைய எல்லா துறையிலும் சிறந்து விளங்குகின்றது பொறுத்து கொள்ள முடியாத எதிர்க்கட்சி தலைவர் எந்த குற்றமுமே சொல்ல முடியாத நிலையிலே இப்படிப்பட்ட ஒரு தவறான பிரச்சாரத்தை மக்களிடத்தில் பரப்பிக் கொண்டிருக்கின்றார். உண்மை நிலை இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சுதந்திரமாக செயல்படுகின்ற கட்சி, சுதந்திரமாக செயல்படுகின்ற அரசு அம்மாவுடைய அரசு, மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற அரசு அம்மாவுடைய அரசு. எங்களுடைய லட்சியம் மக்களுக்குடைய பிரச்சனைகளை தீர்ப்பது தான். தமிழ்நாடு மக்கள் வளமாக செழிப்பாக வாழ வேண்டும். அதுவே எங்களுடைய லட்சியம். அதற்காகத்தான் நாங்கள் இயக்கத்தை நடத்தி வருகிறோம். மற்றவர்களைப் போல ஏளனமாக பேசி அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்று எங்களுக்கு கடுகளவும் எண்ணம் இல்லை. மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். இதயம் புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு இந்த ஆட்சியும் கட்சியும் சிறப்பாக செயல்பட வேண்டும் எண்ணத்தின் அடிப்படையிலே நானும் எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் மற்ற தலைமை கழக நிர்வாகிகள், எங்களுடைய அமைச்சர் பொதுமக்கள், சட்டமன்ற நாடாளுமன்றங்கள், எங்களுடைய இயக்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு செயல்படுறோம். எங்களுடைய கருத்துக்கு மக்கள் பேராதரவு தருகின்றார்கள். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி நடை போடுகின்றது. அந்த அடிப்படையிலே இன்றைக்கு தேர்தலை சந்திக்கின்றோம். 100% நாடாளுமன்றத்தில் வெற்றி பெறுவோம். சட்டமன்ற இடைத்தேர்தலில் அனைத்து தொகுதியிலும் எங்களுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு நல்ல வாய்ப்பினை வழங்கிய உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.